ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்டன் அமெரிக்கா படத்தோட ரிவ்யூ தான். இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வந்தேன். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, யூஸ்வலாக மார்வல் மூவிஸில் என்ன கதையோ அதுதாங்க இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளாகவே அந்த மார்வல் எண்ட் கேம் அந்த காஸ்டிங் இருந்த வரைக்கும் ரொம்பவே எங்கேஜிங்காகவும் ஆக்ஷனாகவும் போயிட்டுருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த மார்வல் மூவிஸ் எல்லாமே மோஸ்ட்லி ட்ராமா அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. இந்த படத்தில் நம்ம புது கேப்டன் அமெரிக்கா, அதாவது சாம் வில்சன், அவர் இந்த கேப்டன் அமெரிக்காவோட பவரை எப்படி யூஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரா இல்லையா. எவ்வளோ பேர் ஹல்கோட ஒரிஜினல் மூவியை பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பட் அந்த படத்துலேருந்து நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் அந்த படத்துலேருந்து ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருக்கிறாரு. எல்லா மார்வல் படத்துலையும் வர்ற மாதிரி தாங்க இந்த படத்துலையும் ஒரு கதை. ஹீரோ எப்படி மக்களை காப்பாற்றுறாரு, அப்புறம் எப்படி வில்லனை எதிர்த்து நிற்கிறாரு, இதுதாங்க கதை. யூஸ்வலாக மார்வல் படம்னாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆக்ஷன் அட்வென்ச்சர் இதெல்லாம் கலந்து இருக்கும், நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு. ஆனால் இந்த படத்தில் ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாகவே ட்ராமா தாங்க. ட்ராமான்னு ஃபுல்லாக ட்ராமாவாக கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷனும் ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸில் தான் வருது. அதுவும் எதுக்கு வச்சாங்கன்னு தெரில. ஒரு சூப்பர் ஹீரோ மூவி பார்த்த ஒரு ஃபீலிங்கே வரலங்க. ஆக்சுவலி நம்ம பழைய ஹல்கை இந்த படத்துலையும் பார்ப்பீங்க. அவர் ஒரு க்ரீன் ஹல்கா இல்லாமல் ரெட் ஹல்கா வருவார். அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆமாங்க ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இதில் கேப்டன் அமெரிக்காவோட கேரக்டராக இருக்கட்டும், ஃபால்கனோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ரெட் ஹல்கோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லைனா வில்லனோட கேரக்டராகவே இருக்கட்டும், இது எல்லாமே வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் மாதிரி எதுவுமே இல்லைங்க ஆக்சுவலி. அப்புறம் ஒரே டைலாகாகவே இருக்குது. அப்புறம் எதுக்கு பேசுகிறாங்க, என்ன பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், எதுவுமே புரியாதுங்க இந்த படத்தில். ஆக்சுவலி ஒரு 2 மணி நேரம் தலைவலியாக தான் இருந்துச்சு. நடுவில் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் கூட. ஆனால் ஆமாங்க, ஒரு மார்வல் படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கே வரல ஆக்சுவலி. அப்புறம் காஸ்டிங்கும் சொல்ல போனால் சரி, நம்ம பழைய கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் அவரோட ரோல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோல் இருக்குன்னு நினச்சி போனால் அதுவும் இல்லை. கேப்டன் அமெரிக்காவும் எதுக்கு வரான்னு தெரில, ஃபால்கனும் எதுக்கு வரான்னு தெரில. அப்புறம் நம்ம நதாஷா விடோவோட கேரக்டர் மாதிரி இதுலேயும் ஒரு கேரக்டர் வராங்க, அவங்களும் எதுக்கு வராங்கன்னு தெரில. ஆனால் வர மார்வல் மூவிஸ் எல்லாமே ட்ராமா ஃபோக்கஸ்டாகவே போகுது. இதில் ஆக்ஷன் அட்வென்ச்சர் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆகி தான் வருவீங்க. ஸோ எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா ஓகேக்கும் பிலோ ஆவரேஜ் தான் இந்த படம். அவ்வளோலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. என்கிட்ட கேட்டிங்கன்னா டிஸ்னிலே வந்துடும் இந்த படம். கொஞ்சம் நாளில் டிஸ்னிலே பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு வருத்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ இதுதாங்க இந்த படத்தோட ரிவ்யூ. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.